ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து டாட்மெண்ட்டில் வந்து நம்ம அன்றைக்கி ஆல்ரெடி சில ஷார்ட்ஸ் பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து சுரோஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா டாட்மெண்ட் வந்து பெருசாக கிறிஸ்மஸ் மார்க்கெட் செட்டப் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஒரு கணேஷ் எல்லாம் இருக்கார். இதில் வந்து இந்த கல்யாணத்துக்கெலாம் கொடுப்பாங்கள்ல அந்த பேகு, சில்க் கலரில், அந்த மாதிரி கடை தான் இது. ஸோ நம்ம ஊர் இதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையே அப்படின்னு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அந்த கிளாத்து, சில்க்கு கிளாத் இதெல்லாம். ஸோ அதில் வந்து மேக் பண்ண பேக்ஸ் இதெல்லாம். இங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பேக்ஸ் வந்து துணிப்பை அந்த மாதிரி மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து வீட்டில் வைக்கிற ஷோ பீஸ் அந்த மாதிரி. இதாங்க சுரோஸ் கடை எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதுக்கு நம்ம ஊர்லலாம் வந்து முறுக்கு புழி புழின்னு கையில் புழிஞ்சிட்ருக்கோம். இவங்க அழகாக ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. அதில் மாவு போட்டுட்டு ஒரு சுற்றினா சுரோஸ் மாதிரி முறுக்கு மாதிரி அழகாக எண்ணெயில் வந்து விழுது. அது வந்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், இப்படி தான் சுரோஸ் வச்சு தராங்க. இங்கே பாருங்கள், அந்த மிஷின் எப்படி புரியுதுன்னு. இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வேக வச்சுட்டு, இங்கே பாருங்கள், வேக வச்சுட்டு அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடுறாங்க. அதுக்கு வந்து ஒரு கவரில் வந்து போட்டு தராங்க. பாருங்கள், அதில் உடச்சி விட்றாங்க. அது வந்து ஒரு கவரில் வச்சு சாக்லேட் டிப்பு ஒரு டப்பாவில் குட்டியாக போட்டு தருவாங்க. அதை தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பட் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ரொம்ப இதுக்கு போயாடா இவ்வளோ காசு வாங்குறீங்கன்ற மாதிரி இருக்கும். பட் இவங்க வந்து இவங்களோட ஊர் ஃபுட் அது நல்லாயிருக்கும். கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க சாக்லேட் டிப் தர்றதால. இந்த மாதிரி ஒரு ஒரு கடைக்கு மேலவும் இந்த மாதிரி அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா, நிறைய மேன்ஷன் அந்த மாதிரி. இது பாருங்கள், சாக்லேட் கடை. ஸோ நல்லா இருந்துச்சு. மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, லைட்டாக தூரிக்கிட்டே. பட் ஸ்டில் மக்கள் வந்து அவங்க மாட்டுட்டா இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. சாக்லேட் கடை பாருங்கள், பனானா, நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும்.